கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமான தேவச்சனம், இந்த நாளில ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அது என்னவென்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அடையாளங்கள் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நிறைய பேர் சொல்கிறார்கள், என்னுடைய பெயர்கள் பாருங்க, என்னுடைய பேர் ஜான், என்னுடைய பேர் ராபர்ட், என்னுடைய பேர் ஜாஷ்வா, எங்களுடைய பெயர்கள் பார்த்தாலே தெரியவில்லையா நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் வாரந்தோறும் தவறாமல் நான் சபை கூடுதலிலே நான் கலந்து கொள்ளுவேன், நாங்கள் தசம பாகத்தை கொடுக்கிறோம், தேவைப்பட்ட நீங்க சபையில வந்து கேளுங்க, எங்களுடைய மெம்பர்ஷிப் இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தில இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு போதுமான ஒரு காரியமா இருக்குமா? இல்லை பிரியமான தேவச்சனமே. வேற்று மதத்தான கூட போய் பாருங்க, இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கணும். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக நிறைய கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவர்கள் தான் பேர் ஜான், ஜாஷ்வா, இப்பேற்பட்ட பெயர்கள் தான் இருக்கிறது. சபை கூடுதல் கலந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, காணிக்கை தசம பாகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆயினும் இன்னும் பௌர்ணமியை பார்க்கிறார்கள், இன்னும் அந்த அமாவாசையை பார்க்கிறார்கள். ஆடி மாசத்துல நல்ல காரியங்களையே செய்ய மாட்டார்கள். இப்படி வெள்ளிக்கிழமை இப்பேற்பட்ட அநேகமான காரியங்கள், லைட் போட்டாங்கன்னாக்கா 6 மணிக்கு மேல எந்த காசை கொடுக்க மாட்டார்கள். இப்பேற்பட்ட அநேகமான காரியங்கள் இருக்கிறது. இருட்டுல 6 மணிக்கு மேல அவங்களுடைய பொண்ணை பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டார்கள். இப்பேற்பட்ட யாராவது மரித்தார்கள் என்று சொன்னால் அது 9வது நாள், 11வது நாள், இப்பேற்பட்ட ஒரு நாளில் தான், குறிப்பிட்ட நாட்களில் தான் காரியத்தை செய்வார்கள். பிரியமான தேவச்சனம், இது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. உதாரணத்தை ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான், பாரம்பரியத்திற்கு சேர்ந்த ஒரு குடும்பம், மதத்திற்கு உட்பட்ட ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருக்கிறார்கள். அந்த அவர்களுக்கு கர்த்தர் கிருபையினால ஒரு பிள்ளை பெற்ற கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகினால அந்த கணவன் என்ன செய்தார், அவங்களுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார், ஒரு 3 மாதங்கள் இருக்கட்டும் என்று சொல்லி. 4வது மாதம் ஆன பின்பு கணவன் மனைவி சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்தபோது அவர்கள் சந்தோஷமா தான் இருக்கிறார்கள். 4வது மாதம் வீட்டுக்குள் வந்திருக்கிறார்கள். சரியாய் நேரம் 11:30 மணி. அந்த நேரத்துல அந்த வீட்டில் இருக்கிறதான தாய் அந்த பெட்ரூமை தட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன என்று திறந்து ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த தாய் சொல்லுகிறார்கள், மகனே, உன் மனைவி இன்னும் வீட்டுக்கு போகவில்லையே, இங்கே தான் இருப்பாளோ என்று சொல்லுங்க. அந்த சகோதரன் சொல்லி இருக்கிறார், ஆமா, என்னோட கூட இருக்கதான் வந்திருக்கிறான். பிரியமான தேவச்சனமே, பெரிய சண்டை நடந்தது. இது 4வது மாதம். இந்த நாளில் நல்ல மாதம் அல்ல, நல்ல நாள் இல்ல, இந்த நாளுக்குள்ள, இந்த மாதத்துக்குள்ள 4வது மாதம் வரக்கூடாது என்று சொல்லி பெரிய சண்டை போட்டார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் கிறிஸ்தவர்களா? இவர்கள் மெய்யா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா? இதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்களா? இல்ல பிரியமானவர்களே. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், இங்க வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்காதீர்களே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு சபைக்கு போகிறேன் என்று சொல்லி இப்பேற்பட்ட மூட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் கிறிஸ்தவர்களா? கண்டிப்பாக இல்லை. ஆகினால இப்பேற்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு ஒளிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன காரியம் செய்தோர் என்று அந்த காரியத்தின் மேல நாம் நோக்கமா இருந்து சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.